வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன். இன்று நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு குட்டித்தீவு பகுதியில் தொடர்ந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கொஸ்லாந்த மீரியபெத்தையில் ஏற்பட்ட மண் சரிவில் புதையுண்டவர்களை மீட்கும் பணிகள் இன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. இஸ்ரேல் முன்னாள் ஜனாதிபதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் எமது அவதானம் உள்நாட்டுச் செய்திகளுக்கு. கொஸ்லாந்த மீரியபெத்தையில் ஏற்பட்ட மண் சரிவில் புதையுண்டவர்களை மீட்கும் பணிகளை இன்று முன்னெடுக்க உள்ளதாக ராணுவ தரப்பு தெரிவிக்கின்றது. இன்றைய மீட்பு பணிகளின் போது மீரியபெத்த கிராமத்திலிருந்து இடம்பெயர்ந்த மக்களின் உதவியை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்பு கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மனோ பெரேரா குறிப்பிடுகின்றார். மீட்பு பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டிருந்த போதிலும் மண்ணில் புதையுண்ட எவரினதும் உடல்கள் மீட்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். சீரான வானிலை நிலவியமையால் மீட்பு பணிகளை நேற்றைய தினம் வெற்றிகரமாக முன்னெடுக்க முடிந்ததாக மத்திய பாதுகாப்பு கட்டளை தளபதி சுட்டிக்காட்டினார். இன்றைய தினம் முன்னெடுக்கப்படவுள்ள மீட்பு பணிகள் தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் நமது அலுவலக செய்தியாளர் லியோ நிரோஷ் தர்சன். வணக்கம். வணக்கம் ரிச்சார்ட். வணக்கம். மண் சரிவால் புதையுண்டுள்ள மீரியபெத்த மக்களை தேடும் பணிகள் இன்று 10வது நாளாகவும் ஆரம்பிக்கப்பட்டது. காலை 6 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட மீட்பு பணிகள் படைகளை சார்ந்த சுமார் 800 படையினர் பல குழுக்களாக பிரிந்து மண் சரிவு ஏற்பட்டுள்ள பரவலாக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 2 நாட்களாக சீரான காலநிலை காணப்படுவதால் மீட்புப் பணிகள் விரைவாக முன்னெடுக்கப்படக்கூடியதாக இருந்த போதிலும் எவ்விதமான சடலங்களும் மீட்கப்படவில்லை. ஆனால் சிதறுகளை தேடி மண் சரிவில் இடம்பெற்ற பிரதேசங்கள் தோன்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் போது நூற்றுக்கள் வெளிப்பட ஆரம்பித்துள்ளன. இதனால் மிகவும் அவதான நிலையை தொடர்ந்து காணப்படுவதாக மீட்பு பணிகள் ஈடுபடுவதாக தெரிவித்தனர். அதே போன்று மண் சரிவு ஏற்பட்ட அந்த தளப்பகுதியில் எங்கு மீண்டும் மண் சரிவு ஏற்படலாம் என்ற சந்தேகம் காணப்படுவதால் தொடர்ந்தும் அப்பிரதேசத்தில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அதேபோன்று முன்னெடுக்கப்படும் மீட்பு பணிகள் மற்றும் முகாம்வாழ் மக்களின் நிலைமை குறித்து தொடர்ந்தும் செய்திகளை வழங்க நியூஸ் தயாராகவே உள்ளது. தொடர்ந்து மையத்திருந்தால் நியூஸ் செய்திகளுக்காக மீரியபெத்தையிலிருந்து லியோ நிரோஷ். நன்றி ரிச்சார்ட். நன்றி லியோ. நீர்கொழும்பு குட்டித்தீவு பகுதியில் இரு மீனவர் குழுக்களிடையே ஏற்பட்ட அமைதியின்மை அடுத்து அந்த பகுதியில் தொடர்ந்தும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். போலீசார் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் சுமார் 200 பேர் வரை பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதற்கு மேலதிகமாக கலக தடுப்பு பிரிவினரும் அந்த பகுதியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். குட்டித்தீவு பகுதியில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது 2 காயமடைந்ததாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சிரேஷ்ட அரசியல்வாதியான மறைந்த DA ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி ஆகியோரை நினைவு கூர்ந்து மெதமுலனையில் நிர்மாணிக்கப்பட்ட அருங்காட்சியகம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் திறந்து வைக்கப்பட்டது. DA ராஜபக்சவின் 47வது நினைவு தினத்தை முன்னிட்டு அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டது. DA ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி ஆகியோர் பாவித்த பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களது கடந்த கால புகைப்படங்களும் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. DA ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி ஆகியோரது நினைவு சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதன் பின்னர் அருங்காட்சியகம் திறக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சபாநாயகர் சமல் ராஜபக்ச, பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ச மற்றும் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பதினாறு வயது சிறுமியை விடுதலை செய்வதற்கு 20 லட்சம் ரூபாய் கப்பம் கோரிய சம்பவம் தொடர்பாக வெள்ளவத்தை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தனது மகளை விடுதலை செய்வதற்கு இளைஞர் ஒருவரால் 20 லட்சம் ரூபாய் கப்பம் கோரப்பட்டதாக சிறுமியின் தந்தை போலீசில் முறைப்பாடு செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோஹன தெரிவித்தார். சிறுமியை கடத்தி சென்றதாக சந்தேகிக்கப்படும் 21 வயதான இளைஞர் ஒருவர் வெள்ளவத்தை பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார்.
இந்த சம்பவம் தொடர்பில் கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து சந்தேக நபர் மற்றும் கடத்தப்பட்டதாக கூறப்படும் சிறுமி ஆகியோர் மத்துகம பகுதியில் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டனர். இது ஒரு உண்மையான கடத்தல் சம்பவமா என்பது தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். கப்பம் பெறுவதற்கு உதவி புரிந்த முச்சக்கர வண்டி சாரதியை கைது செய்வதற்கான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிடுகின்றனர். இலங்கை மனவள கலை மன்ற அறக்கட்டளையின் 10ஆம் ஆண்டு விழா நேற்று நடைபெற்றது. கொழும்பு வெள்ளவத்தையில் அமைந்துள்ள ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்தில் இலங்கை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் 10ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வு இலங்கை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நேற்று காலை 9:30க்கு ஆரம்பமாகி பிற்பகல் 8:30 மணி வரை 2 அமர்வுகளாக நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதன்போது மனவளக்கலை தொடர்பான உரைகள் மற்றும் கலை நிகழ்வுகள் என பலவும் இடம்பெற்றன. வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் நாம் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம் டில் சார். வணக்கம். இன்று நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் சீரான, அதாவது மழையின்றிய சீரான வானிலை காணப்படும். இதேவேளை மத்திய சப்ரகமு மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் கிழக்கு ஊவ மாகாணங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்வாறு இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் ஏற்படுகின்ற வேளைகளில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் தென் பிராந்திய கரையோரத்திற்கு அப்பால் உள்ள ஆழமான கடல் பிரதேசங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிரதேசங்களில் சீரான வானிலை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்று மேற்கு திசையினூடாக அல்லது வடமேற்கு திசையினூடாக மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். இதேவேளை யாழ்ப்பாணம் தொடக்கம் திருகோணமலை பொத்துவில் ஊடாக காலி வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள ஆழமற்ற கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகம் சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டராக அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். பொதுவாக நாட்டை சூழவுள்ள கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படாது. இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் இடைக்கிடையே கொந்தளிப்பாக காணப்படலாம். நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல். அணி என்ற ரீதியில் 3 பிரிவுகளிலும் தோல்வி அடைந்தமையினாலேயே இந்தியாவிற்கு எதிரான முதல் 2 போட்டிகளிலும் தோல்வியை தழுவியதாக இலங்கை அணித்தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் தெரிவிக்கின்றார். இந்திய அணிக்கு எதிராக நடைபெற்ற 2வது ஒருநாள் போட்டி தோல்வியின் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் போட்டி நேற்று அகமதாபாத்தில் நடைபெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்பெடுத்த ஆடி 50 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட் இழப்புக்கு 274 ஓட்டங்களை பெற்றது. குமார் சங்கக்காரா 61 ஓட்டங்களையும் ஆஞ்சலோ மேத்யூஸ் ஆட்டமிழக்காமல் 92 ஓட்டங்களையும் பெற்றனர். 9வது விக்கெட்டுக்காக மேத்யூஸ் பிரசாத் ஜோடி 54 ஓட்டங்களை பெற்றமை குறிப்பிடத்தக்கது. 275 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்த ஆடிய இந்திய அணி 44.3 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. அம்பத்தி ராயுடு ஆட்டமிழக்காமல் 121 ஓட்டங்களை பெற்று தமது கன்னி சதத்தை பூர்த்தி செய்தார். இலங்கை அணி சார்பில் 8 வீரர்கள் பந்து வீசியதில் சீகுகே பிரசன்ன 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முதலாவது போட்டியை விடவும் இன்றைய போட்டியில் அணியின் முன்னேற்றங்கள் காணப்பட்ட போதிலும் இந்தியா போன்ற அணிகளை வெற்றி கொள்வதற்கு அது போதுமானதல்ல. இதற்காக நாம் வருந்துகின்றோம். நாங்கள் போட்டியின் இறுதி வரை போராடினோம். ஓட்ட எண்ணிக்கையை குறைப்பதற்கும் விக்கெட்டுகளை கைப்பற்றுவதற்கும் பிரயத்தனங்கள் மேற்கொண்ட போதிலும் அது பலனளிக்கவில்லை. களத்தடிப்பில் எமது அணியினர் சிறப்பாக செயற்படவில்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். எனினும் இவ்வாறான தவறுகளை சீர் செய்து எதிர்வரும் போட்டிகளில் சிறப்பாக விளையாடுவதற்கு எமது அணியினருக்கு திறமையுண்டு. Improve in all 3 departments to be 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.